உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு சந்திரா, என்ன விஷயம்? அக்கா இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. ஏன், என்ன நடந்துச்சு? யார பரம எதிரியா நினைச்சிட்டு இருந்தாலோ அவங்க ஊருக்கே இப்ப போக போறா. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த கிழவி இருக்கிற ஊருக்கு போக போறா, அததான் சொல்றேன். யாரு? அந்த ராஜா சேதுபதி ஊருக்கா? ஆமாங்க. இந்த விஷயம் அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. உன் அக்கா அதுக்கு அங்க போறா? அந்த டிரைவரும் ரேவதியும் தான் ஏதேதோ பேசி அவ மனச மாத்தி அந்த ஊருக்கு போற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு அந்த ஊருக்கு போக அவசியம் வந்துச்சு? அந்த ஊர் கோயில ஏதோ யாக பூஜை நடக்குதா, அதை என் மாமன்காரன் தான் நடத்தணுமா. அதுக்காக தான் குடும்பத்தோட போக போறாங்க. அதுக்கு அந்த ஆள் மட்டும் போக வேண்டியதானே? குடும்பமே எதுக்கு போகணும்? ஆரம்பத்துல அக்காவும் அதை தான் சொன்னா, போக மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தா. ஆனா ரேவதி தான் அக்கா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு செத்துருவேன்னு மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டா. அதோட அந்த டிரைவர் பையலும் அக்கா மனசு மாறதுக்கு ஒரு காரணமாவும் இருந்தான். ரேவதி ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க ஆசைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த டிரைவர் பையன் எதுக்கு இதுல ஆர்வம் காட்டுறான்? அவங்க சேர்றதால இவனுக்கு என்ன லாபம்? அதாங்க எனக்கும் புரியல. ஒருவேளை அந்த வீட்டு மருமகனா ஆயிட்டதுனால ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க நினைக்கிறானோ என்னவோ. அவன் தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறவனாச்சே. இல்ல சந்திரா, இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் அவன்கிட்ட இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப அதை விட முக்கியம், என் அக்காக்காரி அந்த ஊருக்கு போக கூடாது. அதை தடுத்து நிப்பாட்டணும். இல்லனா அவ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி அந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துருவா. அது நமக்கு நல்லதில்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது சந்திரா. ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு வை, அப்புறம் அவங்கள நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க அக்கா அந்த ஊருக்கு போகாம தடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்க, எதுவா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்க. நான் கிளம்புறேன். சரி சந்திரா, பாத்து போ. இதுல இருக்க மாத்திரையை போடு, வாமிட் உடனே நின்றோம். என்ன, முதல்ல இந்த டேப்லெட்டை போடு, வாந்தி நின்றோம். நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த நேரத்துல எனக்காக கடைக்கெல்லாம் போய் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே, சாரி. இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் நினைச்சியா? அதுதான் இல்ல. என் வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு கேவலம் இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் மனசு மாறிடுவேனா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது, பாத்துக்கோ. இங்க பார், முட்டாள்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எது நடந்தாலும் நான் என்ன செஞ்சாலும் அதை இப்படிதான் நெகட்டிவா பாப்பியா? ஏன்னா நீ தப்பான ஆளா இருக்க. ஒவ்வொரு செய்கையிலும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும். என்ன திட்டுறதுக்காக உன் உடம்புல தெம்பு வேணும்ல? இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எப்படி முடியும்? இந்த மாத்திரையை போடு. உன் வாமிட் நின்னதுக்கு அப்புறம் என்ன தெம்பா திட்டலாம். நீ வாங்கிட்டு வந்த எதையும் நான் சாப்பிட மாட்டேன். அப்படியே வாமிட் வந்து நான் செத்தாலும் சாவனி தவிர நீ வாங்கிட்டு வந்த மாத்திரையை நான் போட்டுக்க மாட்டேன். என்ன முறைக்கிற? நீ முறைச்சா நான் பயந்துருவேனா? இப்ப நீ இந்த மாத்திரையை சாப்பிட போறியா, இல்ல நான் போய் அத்தை மாமா கூட்டிட்டு வரவா? நில்ல, நான் சாப்பிடுறேன். அம்மாவை எழுப்புனா அவங்க பங்குக்கு வாழ்க்கை பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டே தொலைச்சிடுற கூட.
என்ன வாமிட் வரலையே? ஒருவேளை இவன் கொடுத்த மாத்திரையாலதான் வாமிட் வராம இருக்கும். டேய், நான் சொன்ன அந்த 2 பேரு அவங்க தான். அவங்கள தான் அடிச்சு உதைச்சு காயப்படுத்தணும், புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றப்ப போலாம், புரிஞ்சுதா? சரிவா, கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காருவோம். ஏய் ராஸ்கல், ஆள் வர்றது தெரியல. ஆமா, தெரிஞ்சுதான் அடிச்சா. இப்ப அதுக்கு என்னங்கற? ஏய், என்னங்கடா வம்பு சண்டைக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, வம்பு சண்டைக்கு தான் வந்திருக்கோம். என்னன்றப்பா? டேய், யாரு வீட்டு பொண்ணுன்னு தெரியாம தேவையில்லாம அம்புலன்ஸ் இருக்காதீங்க, பேசாம போயிருங்க சொல்லிட்டேன். ஏய், போல என்னடா பண்ணுவ? அச்சிருவியா? கை வைடா பாப்பா. ஏய் வைடா. ஏய், வைடானா? என்னடா? ஏய் ஏய், சொல்லிக்கிட்டு இருக்க, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க. எங்க பாருங்க. எங்க விட்டுருங்க, எங்க சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா திமிரு காமிக்கிறீங்க? ஏய், ஏய், வேண்டாம். ஏய், என்னங்க? ஏய், போடா. ரோகு, ரோகிணி, ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ரோகிணி, சீக்கிரம் வாடா. தெரியலையே. வாங்க சீக்கிரம் பார்க்கலாம். வாங்க வாங்க. ஏய், அடிச்சிட்டு வரோம் பாரு. புடியா வாடா. என்னமாச்சு? அடிச்சிட்டு போறானுங்க பாரு, படுபாவில் பசங்க. ஐயோ, ஏம்மா, ரத்தம் வருது, ரோகிணி. இருக்க மாட்டானுங்க. ஆட்டோ பிடிங்க சீக்கிரம். அட, ஆட்டோ கூட்டிட்டு வாடா. ஆட்டோ பிடிப்பா. ஆட்டோ கூட்டிட்டு சீக்கிரம் வா. காணுமே. மாப்ள, என்ன நடந்துச்சு? இப் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கா அவ இப்போ? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் டாக்டர் வெளியே வந்தாதான் தெரியும்னு சொல்றாங்க. கோவில் அப்படி என்னதான் நடந்துச்சு மாப்ள? யாரோ 2 ரவுடிங்க கூட தாக்கடா சொன்னீங்க, என்னாச்சு? மாமா, நானும் ரோகிணியும் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு கோவில்ல இருக்கிற மரத்துல தொட்டில் கட்டுறதுக்காக போயிருந்தோம் மாமா. அப்போ அங்க வந்த 2 ரவுடி பசங்க வேணுனே வந்து பேசி வம்பு கிழித்தாங்க மாமா. வேணும்னே வம்பு இழுத்தாங்களா? ஆமா சகல, அவங்க வந்த தோரணைய வம்புலுக்க வந்தவங்க மாதிரியே தோணுச்சு சகல. பேச்சு முத்தி சண்டையாயி ஒருத்தன் கட்டை எழுத்த நான் அடிக்க வந்தான். அப்ப தடுக்கிறதுக்காக ரோகிணி குறுக்க வந்தான். அவன் தலையில பலமா அடிச்சிட்டான். அடிச்சு அடியில ரத்தம் நிறைய போய் அங்கேயே மயக்கம் போட்டுட்டான். இத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. ஆளுங்க வந்தது பார்த்தது ரவுடி பசங்க ஓடி போயிட்டாங்க சகல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.